கண்டிப்பாக வரும். மது விற்பனை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 15 கோடி அதிகம் இருக்கும். ரெண்டாவது, தீபாவளி சீட்டு மோசடி 1.5 கோடியுடன் தம்பதி ஓட்டம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். வருஷம் இருக்கும். நம்மளுக்கு வருஷம் கட்டுவோம். போன தீபாவளி முடிஞ்சுது. கரெக்டாக 2 நாள் கழித்து என் ஒய்ஃபு காஃபி எடுத்துன்னு வந்து வச்சாங்க. வச்சுட்டு சூடு கரெக்டாக இருக்கா பாருங்க. நாங்கள் நம்பவே முடியல. ஏன்னா சாதாரணமாக டொங்குன்னு வைக்கும் போயிடும். சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றி குடிங்க அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரும். ஆறி இருக்குது அப்படின்னா வச்சவொன்னே குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும். இது ரெண்டும் இல்லை. பவ்யமாக நிற்கிறா. முகம் பார்க்குறேன். அந்த முகத்துலேயும் ஒரு மரியாதை தெரியுது. சார் நம்ப மாட்டீங்க சார், இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல சார், அதே மரியாதை. என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற மாதம் செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, அது மிச்சம் இல்லை, ஆட்டையை போட்டது, அதை அவங்க மிச்சம்னு சொல்லுவாங்க. மிச்சம் பண்ணி, ஆமாங்க நிறைய வாட்டி நானே கேட்டுங்க செலவுக்கு காசு கொடுன்னு. ஒன்றும் இல்லைன்னுவா. மிச்சம் பண்ணி நானும் என் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு கட்டினோம். அவன் ஓடிட்டான். அதுக்கு தான் இந்த பவ்யம். எவ்வளோ கட்டினேன்னு? 85,000 ரூபா. சார் 85,000 ரூபாய் என் பணம் போயிடுச்சு சார். துன்பம். ஆனால் அந்த 85,000 ரூபாய் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார், எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி வந்தது பார், அது பேரின்பம் இல்லை. எனக்கு மட்டும் மரியாதை இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கும் மரியாதை. இங்கேருந்தே குரல் கொடுக்குறா, அத்தை ஹீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன் வந்து குளிங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. 85,000 ரூபாய் என்ன சார் பணமா? எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். அடுத்தது ஒன்று சொன்னான். பக்கத்து அக்கா ஹஸ்பண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸு போய் கம்ப்ளைண்ட் விட்டார், நீங்களும் கொடுங்கன்னு போனால் அங்கே நம்மள மாதிரியே ஒரு 5 பலி எடுக்குது லைனில் நின்றுங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியுது. என்ன சார் நீங்கள் கூட வா அப்படின்னாரு. அவரு அசிங்கமாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சார் ஒய்ஃபு கட்டி. அவரு உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவரு என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம் சார். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் இருக்குது. வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் சொல்லித்தரோம் சார். நம்ம தான் தப்பான பாடத்தை கண்டுபிடிக்கிறோம். வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே தப்பான பாடங்கள். அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் குடிகாரனா சுற்றின்னு இருக்கான், வேலை வெட்டி போகாமல். தம்பி பொறுப்பாக படித்து பெரிய ஆளாகி தொழிலதிபர் ஆகிட்டான். ஒரு ரிப்போர்ட்டர் போய் அண்ணனை கேட்குறான், இப்படி இருக்க பாவமா எல்லாம் போயிட்டுருக்கு, குடிகாரனாக இருக்கிற, ஒன்றுமே இல்லையே, இதுக்கு காரணம் யார் அப்படின்னா. அண்ணன் சொன்னான், இதுக்கு மொத்த காரணம் எங்கள் அப்பா. அண்ணன் வேண்டாம் அண்ணா. ஆமாம், எங்கள் அப்பா பெரிய குடிகாரன் சார், வேலைக்கு போக மாட்டார், டெய்லி எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை, எங்கள் அப்பாவை பார்த்து கெட்டு போய் குடிகாரனாகி இந்த நிலைக்கு ஆகிட்டேன் அப்படின்னா அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் இப்படி பெரிய ஆளாக வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா. தம்பி சொன்னால் எங்கள் அப்பா அப்படின்னா. இவன் ரிப்போர்ட்டருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது, கெட்டு போன அண்ணனும் அப்பான்றான், முன்னுக்கு வந்த தம்பி அப்பான்றானேன்னு. அப்போ தம்பி சொன்னான், ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எங்கள் அப்பா தான் ஒரே முன்மாதிரி. எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரே முயற்சி பண்ணி நான் இந்த நிலைக்கு உயர்ந்து இருக்கேன்னா. ஒரே அப்பாங்க, 2 பையன். ஆனால் அப்பாவிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட பாடங்கள் வித்தியாசமானது. அதனால் நம்மளை பார்த்த பாடங்கள் என்ன எடுக்கிறோன்றது பாசிட்டிவாக இருக்கணும் சார். எதுவாக இருந்தாலும் சரி, நேர்மறையாக சிந்தித்தோம் என்றாலே நமக்கு பாதி வாழ்க்கை வெற்றி ஆகிவிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, கொஞ்சமாச்சும் மனசை தூய்மையாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு ஊரில் தேரோட்டம் நடந்தது. 4 மாட வீதி சுற்றிட்டு தேர் நின்று போச்சு. அந்த ஊரில் கார்ப்பரேஷன் லாரி போகுது. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை அப்படி பார்த்துட்டு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ச்சு. தேர் சொல்லிச்சான், என்ன அப்படின்ச்சான். இல்லை, இந்த ஜனங்களை மாதிரி நன்றி கேட்டவன் எவனும் இல்லை அப்படின்ச்சான். ஏன் பின்னா, 365 நாளில் நீ ஒரே நாள் தான் ஓடுற, அதுவும் 4 மாட வீதி சுற்றிட்டு நின்றுடுற. உன்னை பார்த்தா எல்லாம் கையெழுத்து கும்பிட்டுனுங்கிறான் ஜனங்க.
நான் வந்து டெய்லி அவனுங்க தெருவில் தெருவாக போய் ஊர் ஃபுல்லாக அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன். ஆனால் என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க. ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான், டெய்லி வர என்னை பார்த்து மூக்க மூடுறான்னு. சரி சொல்லிச்சான், அது இல்லை காரணம், உனக்கு புரியல. ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருப்பது தெய்வம், அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். டெய்லி வந்தாலும் உன் உள்ளே இருப்பது குப்பை, அதனால் மூக்கை மூடுகிறார்கள். உள்ளத்தில் கடவுள் இருந்தால், தூய்மை இருந்தால் மக்கள் கொண்டாடுவார்கள்னா அதான் உண்மை. நிறைய பேருக்கு அது தெரியல. நம்ம பேசும் பொழுதே எவ்வளோ லாபம் வரும்னு நினச்சிக்கிட்டே பேசுகிறோம். மகிழ்ச்சி இருப்பதற்கான தடைகள் எதுனா, நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா சார், மாற்றம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவப்படவில்லை. அதுதான் பிரச்சனை. மாறிக்கினே இருக்கிறது போது பார்த்துக்கணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், இன்னும் 20, 25, 30 வருஷம் முன்னாலேயே இருக்கான். அவங்ககிட்ட பேசுறதே தப்பு. வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை எப்பவுமே இன்பத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. துன்பம் வரும். இல்லை என்ன விசேஷம்னா, கண்ணதாசன் சொன்ன பாருங்க, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதினா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும்? இன்பம்னு சொல்லிட்டீங்க, அதில் எப்படி துன்பம் வரும்? துன்பம்னு சொல்லிட்டீங்க, அதில் எப்படி இன்பம் வரும்? வரும். நான் அனுபவிச்சிருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, ஒரு பயணம், இங்கேருந்து டெல்லி போகிறோம் வச்சுங்க. எப்படி போகலாம்? ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம். ஏன்னா 3 ஹவரில் எட்டுமே விட்டுருவான். நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. சீக்கிரமாக போகலாம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு இமேஜ். நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். எல்லாம் இருக்குது. வேலை சீக்கிரம் முடியும். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம், அதில் துன்பம் இருக்குது தெரியுமா? என்ன? நீங்கள் உட்கார்ற சீட்டை பொறுத்து இருக்குது. தி பெஸ்ட்டு எது தெரியுமா? ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு. இந்த ஒஸ்ட்டு எது தெரியுமா? சென்டர் சீட்டு. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடு கைப்பிடியில் அவன் கையை வச்சிருவான். நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவன் குண்டாக தான் வச்சுக்கலாம், கை ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்கும். கை வைக்கிறதுக்குள்ளே அப்படி அவன் எப்போ கன்னத்தை தடவுறான்னா டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும். இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம். அதில் மோசமான சீட்டு ஆயில் சீட்டு. இந்த 3 சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில், அந்த கடைசியாக உட்காரவன் செத்தான். உண்மையாக கஷ்டம். இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீனும், பாத்ரூம் போகணுன்னு எழுந்து நிற்கணும். அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிற்கணும். இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான், வெளிநாடு போகிறது இன்பம் தான். ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள். நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது. ஆயில் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒன்றும், இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும். வந்து உட்கார்ந்தோன்னு நம்ம உட்கார்ந்து வச்சுங்களேன், விண்டோ சீட்டுக்காரர் இருந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான். தொல்லை. நம்ம பிரயாணம் பண்ணுறோம், நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார், நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர். ஆனால் என்ன தெரியுமா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வரும்ல, அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம், இந்த விண்டோ சீட்டுக்காரன் எட்டாது, அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும். அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும். பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன், ஒய் திஸ் சேஞ்ச் இட் அப்படின்வான். ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த மாதிரிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாருமாண்ணா. அந்த விண்டோ சைட்டுக்கார குடித்த விஸ்கி கிளாஸில் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு வேலை செய்யணும். அதனால் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு. ஒரு முறை லண்டன் போனேன், 9 ஹவர் போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டேன். அப்பா, லண்டன் போகிறது பெருமை, இன்பம். விண்டோ சீட்டு பேரின்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர். என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு. நல்லா காலை நீட்டலாம், பெட்ஷீட் போட்டு படுக்கலாம். அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடடா, சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடச்சிது, சூப்பர். சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன். 2 நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன். கதவெல்லாம் பூட்டினாலுங்க. ஒரு ஏர் ஹோஸ்டர் கிடுகிடுன்னு என்கிட்ட வந்தா, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா. எனக்கு திடீர்னு ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம், அந்த அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் சொல்லிச்சு சார் அந்த அம்மா, சார் when we fly, if anything goes wrong, you have to open this emergency door to people to jump into. என் பக்கத்தில் இருக்கிறவன் தட்டி, நல்லா கவனிச்சிக்க சார், எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது.
சொல்லிட்டு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. ஃபஸ்ட்டு யூ புட் ஏ பி, எனக்கு வேர்த்துச்சு, சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சார். அந்த மகிழ்ச்சி, இன்பத்தில் துன்பம் இதான். மகிழ்ச்சி போயிடுச்சு, பிபி ஏறி 9 ஹவருங்க நான் சாப்பிடல, தூங்கலை. ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும், இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டாளுங்க, திட்டுன்னு விடும். எனக்கு சொல்லி கொடுத்த ஏர் ஹோஸ்டர் ஸ்பீடாக வந்தாலும் என்னம்மா நானும் வெயிட் பண்ணான்னு 9 ஹவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம லண்டன் போய் இறங்கினேன். ஆனால் இறங்கினவனுங்க ஒன்று நினச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே சார். அதான் இன்பத்தில் துன்பம் சார். சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கு. இந்த தமிழ்நாடு தானே, தீபாவளி முடிஞ்சோடனே பாருங்க, தீபாவளி முடிஞ்சு 2 நாள் தினத்தந்தியில் இந்த 2